இன்றைக்கு பழனி பாபா அவர்களுடைய நினைவு நாள். தந்தை பெரியார் அவர்களையும் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களையும் யார் ஒருவர் விமர்சிக்கிறார்களோ, யார் ஒருவர் ஏற்றுக்கொள்ளவில்லையோ அவர்களிடம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று சொன்னவர் மாவீரன் பழனி பாபா அவர்கள். அவருடைய இந்த நினைவு நாளிலே இந்த கருத்து தான் பதில் கருத்தாக இருக்க முடியும். பழனி பாபா கூட்ட சொன்னாங்க. அந்த பழனி பாபா மேல 2 முறை தேசிய பாதுகாப்பு சட்டம் பாய்ச்சவர் ஐயா கருணாநிதி. கடைசி காலத்துல திமுக துரோகம் விளைத்தது அப்படிங்கறத பழனி பாபா நிலைப்பாடு. இப்போ என்ன விஷயம்னு வச்சுக்கிங்களா, அதாவது பழனி பாபா என்ன சொல்லியிருக்காருன்னா, அதாவது பெரியாரையும் அம்பேத்கரையும் எவன் ஒருத்தன் ஏற்றுக்கலையோ அவன் எவ்வளோ பெரிய பதவியில் இருந்தாலும் நீ அவனை ஏற்றுக்காத, அவனை நம்பாத அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. அதை வன்னியர் சொல்கிறாப்புல. இவன் என்ன பதில் சொல்லணும்? இல்லை பெரியாருக்கு எதிராக பழனி பாபா இதை பேசியிருக்கார் அப்படின்னு சொல்லணும். இவன் என்ன சொல்கிறான்னா, அவர் கேட்ட கேள்விக்கு வேற ஒரு பதில் சொல்கிறான். அதாவது திமுக அப்படி பண்ணியிருக்கு அவருக்கு எதிராக. இப்போ வன்னியரசு அதாவது திமுக பழனி பாபா இந்த நேரத்தில் ஆதரிச்சிருக்காரு. உண்மையாக முதற்கட்டத்தில் அப்படி ஆதரிச்சிருக்காரு. அதை சொன்னார்னு வச்சிங்களா, அதை மிகப்படுத்தி பேசினார்னு வச்சுக்கியா, நீ அந்த பாயிண்ட்டை கொண்டு வரலாம். அதாவது பழனி பாபா இறுதி காலகட்டத்தில் திமுக புறக்கணை சொல்லியிருக்காரு, இஸ்லாமியருக்கு துரோகம் மட்டும் திமுக அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு பாயிண்ட் சொல்லலாம். ஆனால் அவர் என்ன வாதம் வைக்கிறாரு, நீங்கள் பெரியார் அடிச்சு உடைப்பன்னு சொல்கிறீங்க. ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு, பெரியார் அம்பேத்கர் அவன் ஏற்றுக்கலையா அவன் நம்பாத, அவன் பிரதமராக இருந்தாலும் அவனுக்கு நல்லது செய்ய மாட்டான் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. அதனால இந்த கேள்வியை வைக்கிறாப்புல. நீங்கள் பழனி பாபா ஏற்றுக்கிறாள் தானே, அதனால தான் இந்த கேள்வி வைக்கிறாப்புல. அதுக்கு நேர்மையாக பதில் சொல்லு. இவன்கிட்ட பதில் இல்லை, அதனால என்ன சொல்கிறான்னா இன்னொரு பதிலை சொல்கிறான். திமுக அவர் எப்படி ஏற்றிருக்காரு தெரியுமா அப்படின்னு கேட்குறான். என்னடா பித்தலாட்டான். அடுத்தது இந்த 10 நாளாக பெரியார் இஸ்லாமிய இருக்கார் என்னென்ன தெரியுமா பேசியிருக்கா அப்படின்னு தொடர்ந்து ஒப்பாரி வைக்கிறான்னு குற்றச்சாட்டு வைக்கிறானுங்களே அவனுங்க. ஏன் பழனி பாபாவுக்கு இது தெரியாதானா கேட்குறான். பழனி பாபா பெரியாருக்கு அப்புறம் வாழ்ந்தவர் தானே, வாழ்ந்திருக்காரு, அவர் புகழ்ந்து பேசியிருக்காருல்ல. அவர் படித்து பகுத்தாரியக்கூடிய ஆள் தானே, அவர் எதையும் பேசக்கூடிய ஆள் தானே, கொஞ்சம் ரகடாக பேசக்கூடிய ஆள் அவ்வளோதான், தவிர மற்றபடி எல்லாத்தையும் விவரம் தெரிஞ்சு பேசக்கூடிய ஆள் தானே. அவருக்கு தெரியாதா? இல்லை அவரை விட இஸ்லாமியர் மேலே உங்களுக்கு பற்று அதிகமானு நான் கேட்குறேன். இஸ்லாமியருக்காகவே பேசி கடைசி வரையும் வாழ்ந்திருக்காரு. அதனாலே சில கும்பல் மர்ம கும்பல் அவரை படுகொலையும் பண்ணியிருக்கு. அப்படி வாழ்ந்தவருக்கு தெரியாது பெரியார் இஸ்லாமிய என்னென்ன பேசிட்டாரு, இஸ்லாமியரை பற்றி தவறானு அவருக்கு தெரியாமல் இருக்குல்ல, அவருக்கு தெரிஞ்சிருக்கு. அப்போ எந்த நோக்கத்தில் பேசினாரு அவருக்கு பொருள் தெரியுது, அதனால தான் அவர் எதிர்த்து பேசல. அடுத்தது இடும்போன என்ன சொல்கிறான்னா, திமுக அவர் 2 முறை தேசிய பாதுகாப்பு சட்டத்தை கைது பண்ணியிருக்காங்க. அப்புறம் திமுக அவர் கடைசி காலத்தில் எதிர்த்தாரு, இஸ்லாமியருக்கு துரோகம் பண்ணிட்டு திமுகன்னு சொன்னார், அவர் நிலைப்பாடு அதுதான் சொன்னார். அது யாரும் மறுக்கலையா? ஆமாம், அவரோட நிலைப்பாடு அதுதான், அதை யாரும் மறுக்கல. அவர் திமுக மட்டும் தான் எதிர்த்தாரா? எல்லா கட்சியும் இங்கே எதிர்த்திருக்காரு, அதை சொல்ல மாட்டான். சரி, திமுக எதிர்த்திருக்காரு, அதெல்லாம் இருக்கட்டும். உங்களுக்கு அரசியலாக குறியீடு யாரு? பிரபாகரன் தான். பிரபாகரன் பற்றி பழனி பாபா என்ன பேசியிருக்காரு? அதாவது விடுதலை புலிகள் பற்றி பழனி பாபா என்ன பேசியிருக்காரு? பேச உனக்கு திராணி இருக்கா? பொதுவெளியில் பேசுவியா? திமுக எப்படி எதிர்த்திருக்காருன்னு பேசுறீல. அதாவது பிரபாகரன் பற்றி விடுதலை புலியை பற்றி என்ன பேசியிருக்காரு? அதாவது ஈழத்தில் உள்ள இஸ்லாமியருக்கு என்ன செஞ்சாங்க அவங்க அப்படின்னு பொதுவெளியில் பேசியிருக்காரு. அதை எடுத்து பேசுறா, திராணி இருந்தா பேசுவியா? நீ பேச மாட்டேன். ஏன்னா இவனுக்கு சாதகமான விஷயத்தை மட்டும் எடுத்து பேசுவார், இவருக்கு எதிரான விஷயமான பம்புவார். அப்படிதான் அவரோட நிலைப்பாடு. பழனி பாபா பேசுறது எல்லாத்தையும் பேச எடுத்து